Hi friends, எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்க சந்திர பேசுறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்கறோம்னா Realme C12ன்ற ஒரு ஃபோனை லான்ச் பண்ணிருக்காங்க. எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா அவன் செத்து பொழைச்சு சுண்ணாம்பாயிட்டு இருக்கான். இந்த நிலைமையில Realme பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு ஃபோன் லான்ச் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்காங்க. இப்போ கூட Realme 7 ஃபோனை வந்து சைனாவில் கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறாங்களாம். அது எப்படி இந்தியாவுக்கு இன்னும் 2 வாரத்தில் வந்துடும். உங்கள் கையில் ஒரு 7000 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். Realme வெப்சைட் போனீங்கன்னா 7000 ரூபாய்க்கு ஒரு ஃபோனு, 7500க்கு ஒரு ஃபோனு, 8000 ரூபாய்க்கு ஒரு ஃபோனு, 8500க்கு ஒரு ஃபோனு, இப்படின்னு சொல்லி ஒரு 500 ரூபா வித்தியாசத்தில் அடுத்தடுத்த ஃபோன் வந்து என்ன சொல்கிறது லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. எப்படி தான் அவங்களுக்கு காசு இருக்கோ, எப்படி இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கோ, 500 ரூபா வித்தியாசத்தில் ஒரு ஃபோன் கொண்டு வரதுலாம் மிகப்பெரிய சாதனை தான். இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு சாதனை Realme C12ன்ற ஒரு ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா Realme C11 இருக்குது. இதுக்கு என்ன வித்தியாசம், அதனால ஏன் இதில் 1000 ரூபா கூட அப்படின்றது இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு டிசைன் வைஸ் பார்க்கும்போது இது என்னடா இது 10,000 ரூபா ஃபோனுக்குள்ளே எப்பயும் போல் பிளாஸ்டிக் பாடி தானே இருக்கும். இந்த ஃபோன்லேயுமே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாடி தான் கொடுத்துருக்காங்க. வெயிட்டுன்னு பார்க்கும்போது 200 கிராம் தொட்டுருது. எதுனாலனா அதில் உள்ளே கொடுத்துருக்கிற 6000 mAh பேட்ரி. இப்போ பேட்ரின்னு சொல்லிட்டு இப்போ பேட்டரிருந்தே ஆரம்பிப்போம். இல்லை 6000 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. இதை குயிக்காக சார்ஜ் நார்மலாக சார்ஜ் பண்ணுறதுக்கு 10 வாட்ஸ் சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே தராங்க. ஆனால் இந்த வட்டம் என்னென்னா டைப் சி போர்ட் ஏன் இவங்க இன்னும் மாறாமல் இருக்காங்கன்னு தெரில. ரெட்மிலாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட 8A இருந்தே பார்த்தீங்கன்னா டைப் சி தான் கொடுத்துட்டு வராங்க. டைப் சி கொடுக்குறனால என்ன அட்வான்டேஜ் கிடைக்குன்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடாக இருக்கும், சார்ஜிங் கொஞ்சம் நார்மலோட ஸ்பீடாக இருக்கும், யூனிவர்சலாக சேம் போர்ட்டாக இருக்கும். இவங்க மைக்ரோ யூஎஸ்பி கொடுக்குறது ஒரு மிகப்பெரிய டவுன் கிரேட் தான் சொல்லணும். சரி, மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் இருக்குது. ஸோ மைக்ரோ யூஎஸ்பி கேபிள், டேட்டா கேபிள் வரும். அப்புறம் 10 வாட்ஸ் சார்ஜர் தான் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், நார்மலாக இப்போ 10,000 ரூபாக்குள்ளெல்லாம் 10 வாட்ஸ் சார்ஜர் கொடுப்பாங்க, 18 வாட்ஸ் சார்ஜர் சப்போர்ட் பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது. இது முழுக்க 10 வாட்ஸ் சார்ஜரை வச்சு மட்டுமே இந்த ஃபோனை சார்ஜ் பண்ண முடியும். ஸோ 6000 mAh பேட்டரி, 10 வாட்ஸ் சார்ஜர்னு நீங்களே கனெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. 3 மணி நேரம் கிட்ட வந்துடும் ஃபுல் சார்ஜ் ஆக, 2.25 மணி நேரம் கிட்ட சார்ஜ் ஆகும். அடுத்ததாக டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.5 இன்ச்சு HD+ டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஆமாம், இது வந்து வெறும் 720p பிக்சல் ரெசல்யூஷன் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும், 1080 சப்போர்ட் பண்ணாது. ஸோ 6000 mAh பேட்டரி, 720p டிஸ்பிளேனா கொஞ்சம் பவர் கன்சம்ஷனும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு டே டு டே யூசேஜில் பார்த்தீங்கன்னா நார்மலாக 2 நாளாக தாங்கும். நீங்கள் என்ன தான் ஹெவி யூஸர், நான் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்துட்டே இருப்பேன்னாலும் ஒரு நாள் அசால்ட்டாக தாங்கும். அந்த விதத்தில் பிரச்சனை இல்லை. அடுத்து கேமராஸுக்கு வருவோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா 3 கேமரா கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன Realme C11 பார்த்தீங்கன்னா 2 கேமரா. ஸோ கணக்குக்கு ஒரு கேமரா எக்ஸ்ட்ரா கொடுத்தா தானே அப்கிரேடாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ரைமரி கேமரான்னு பார்க்கும்போது 13 மெகாபிக்சல் ப்ரைமரி கேமரா. செகண்டரியாக கொடுத்த 2 மெகாபிக்சல் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் சென்சாராம். கலர்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்சியாக டீப்பாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வழக்கம் போல் 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. அப்புறம் LED ஃப்ளாஷு. அதோட பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் பிக்சல் ஃபோன்ஸ் மாதிரி இருக்குது பின்னாடி பார்க்குறதுக்கு. அடுத்து பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இது வந்து பிசிக்கல் சென்சார். இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன C11 பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்கல, வெறும் ஃபேஸ் அன்லாக்கும் பேட்டர்ன் வச்சு தான் அன்லாக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அடுத்து ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது 5 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அவங்க வெப்சைட்லலாம் போய் பார்த்தீங்கன்னா கேமரா சாம்பிள்ஸ்ன்னு சொல்லி அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. DSLRல எடுத்துகிட்டு இது வந்து Realme C12 எடுத்துன்னு போட்டு வச்சுருக்காங்க. பார்த்தாலே தெரியுது இந்த ஃபோனால் இவ்வளோலாம் எடுக்க முடியாதுன்னு. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஏன்னு தெரில, அது எல்லா பிராண்டுமே அப்படி தான் பண்ணுறது. இவங்களாம் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அடுத்து இதில் வந்து ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, மைக்ரோ யூஎஸ்பி போர்ட்டு, சிங்கிள் ஸ்பீக்கர் தான் பாட்டமில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க, வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது யூஸ் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிம் ஸ்லாட்ஸ்னு பார்க்கும்போது 2 சிம்மு ப்ளஸ் மெமரி கார்டு உங்களால் போட்டுக்க முடியும். மெமரி கார்டு எந்த அளவுக்கு போடணும்னா 256 GB வரைக்கும் உங்களால் ஸ்டோரேஜை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். அடுத்ததாக ஃபோனில் உள்ள இன்டர்னல்ஸ்ன்னு பார்க்கும்போது மீடியாடெக்கோட ஹீலியோ G35 அப்படின்னு ரொம்ப மட்டமான ப்ராசருங்க. ஏன் Realme பார்த்தீங்கன்னா G35 குத்தகைக்கு வாங்கி வச்சுட்டான்னு நினைக்கிறேன். நீ 10,000 ரூபாய்க்குள்ள ஃபோன் 5 மணி இந்த ப்ராசரை போடு, நம்மகிட்ட தான் ஸ்டாக் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி போட்டு தள்ளிகிட்டே இருக்காங்க. இந்த ப்ராசரை ஸ்னாப்ட்ராகன் கூட ஈக்குவலாக பண்ணணுன்னா ஒரு ஸ்னாப்ட்ராகன் 4 சீரீஸ் சிப்செட் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும். PUBG மொபைல்லாம் இந்த ஃபோனில் ஏற்றி விளையாடலான்னு கண்ணை மூடிட்டு யோசிக்காதீங்க. இதில் சத்தியமாக விளையாட முடியாது. அப்படி ஏற்றுனீங்கன்னா ஃபோனு கொதிக்கும், லேகு பட்டையை கலப்புன்னு சொல்லலாம்.
பப்ஜி மொபைல் லைட்டு விளாட்லாம், ஆனால் அதுவுமே லோயர் கிராஃபிக்ஸில் விளாட முடியும்னா பார்த்துக்கோங்களே. இது முழுக்க ஒரு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப் மட்டும் பார்க்குறதுக்கான ஒரு ஃபோனு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க அதே மாதிரி G35 கொடுக்குறதுக்கு G80 கொடுக்கலாம், ரெட்மி 9 ப்ரைமில் கொடுத்த மாதிரி. ஏன்னா 9000 ப்ரைஸ் ரேஞ்சில் இது கொடுக்கலன்னா எப்படி? அடுத்ததாக ரேம் வேரியன்ட் பார்க்கும்போது ஒரே வேரியன்ட் தான், 3 GB ரேம், 32 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். ஸோ 3 GB ரேம் போதுமானது தான் நார்மல் யூசேஜுக்கு. அந்த 32 GB பார்த்தீங்கன்னா ஒரு 64 GB மெமரி கார்டு போட்டால் பிரச்சனை முடிஞ்சு போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 9000 ரூபாய்க்கு இந்த ஃபோன் ஒர்த்தா அப்படின்னு பார்க்கும்போது நான் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் அப்படின்றத எதை சொல்லுவேன்னா இந்த பேட்டரி லைஃப். அடுத்து வந்து இந்த டிஸ்பிளே 6.5 இன்ச்சு டிஸ்பிளே, நல்ல நீளமான டிஸ்பிளே, 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் யூடியூப்லாம் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸுக்கு ஒரு ஆளினால் அழகுராஜாவாக இந்த ஃபோன் இருக்கும். நார்மலான பேக்கப்பு, பேட்டரி தீர்ந்துன்னா பயம் வேணாம், ஒரு டீசெண்டான டிஸ்பிளே, நார்மலான இப்போ யூசேஜுக்கு இந்த ஃபோன் வந்து எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. கேமிங்னு வரும்போது கண்டிப்பாக இது கேமிங் ஃபோன் கிடையாது. நான் ஏன் அதை அழுத்தி சொல்கிறேன்னா, எனக்கே தெரியும் 10,000 ரூபா வாங்குகிற ஃபோனுக்கு அது கேமிங் கிடையாது. ஆனால் அவங்க ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா கேமிங் ஃபோன். அவங்க ரியல்மி என்ன நினச்சிட்டாங்கன்னா, நம்ம உருவாக்குற எல்லாமே கேமிங் ஃபோன் தான்டா அப்படின்னு சொல்லி உருவாக்கிட்டு இருக்காங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? அதாவது அவங்க லான்ச் பண்ணுற 8000 ஃபோனு கேமிங் ஃபோனா, அவங்க லான்ச் பண்ணுற 50,000 ரூபா X50 ப்ரோவும் கேமிங் ஃபோனா? அப்போ என்ன தான்டா நார்மல் ஃபோனு? அந்த மாதிரி இருக்குது. ஸோ பொறுத்துன்னு பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா 24ஆம் தேதி வந்து ஃபஸ்ட்டு சேல் வருது. ரியல்மியோட வெப்சைட்லேயும் சேல் ஆகுது, ஃப்ளிப்கார்ட்லேயும் சேல் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு வீட்டில் யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறீங்க, இல்லை நார்மல் செகண்டரியாக ஒரு ஃபோன் வேணும் எமர்ஜென்சி டயத்தில் யூஸ் பண்ண பேட்டரி பேக்கப் காண்டி அப்படின்னாலும் யூஸ் பண்ணலாம். இந்த ஃபோனால் ரிவர்ஸ் சார்ஜிங் பண்ண முடியும். உங்கள் வீட்டில் ஏதாவது பெரிய ஃபோன் இருக்குன்னா டக்குன்னு யூஎஸ்பி ஓடிஜியை மாட்டி ரிவர்ஸ் சார்ஜிங்கும் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்பெட் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. என்னென்னா PTA கோட்டிங், மழை தண்ணி லைட்டாக பட்டுச்சு, வேர்வை பட்டுச்சுன்னா இந்த ஃபோனுக்கு பிரச்சனை வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு இது போன்ற வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.